மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைக்கு எங்க குலதெய்வ பேர் தான் வைக்கணும். காளியம்மான்னு தான் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க குழந்தையோட அப்பாவும், அம்மாவும். அப்படியெல்லாம் வைக்க முடியாது. எங்க அத்தைக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேர் தான் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸ்ரீஜா. அப்படின்னு இப்பவே போய் உங்க அத்தை கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேங்கிறாங்க. ஸ்ரீஜா சொல்லிடாதன்னு கெஞ்சுறாங்க. தாராவும் கரெக்டா உள்ள வந்துட்டாங்க. பட்டுக்குட்டி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு உள்ள வந்து நிக்கிறாங்க. அட ஸ்ரீஜா, யார் இவங்க புதுசா இருக்காங்களே, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னு தாரா கேக்குறாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்ட் அத்தைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஸ்ரீஜா. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டு இருந்தேன், அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க ஸ்ரீஜாவை உங்க மக மாதிரி பார்த்துக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, எனக்கு ஹாசினியை விட ஸ்ரீஜா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீஜா அவங்க ரெண்டு பேத்தையும் போய் சாப்பிட சொல்லுமாங்கிறாங்க. சரிங்க திங்கிறாங்க ஸ்ரீஜா. சரி, நான் போய் கீழே பார்க்குறேன், சீக்கிரம் குழந்தைய எடுத்துட்டு வான்னு போகிறாங்க. என்ன உண்மையை சொல்லிட்டுமான்னு குழந்தையோட அம்மா கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் குலதெய்வ பெரிய குழந்தைக்கு வைக்கிறேங்கிறாங்க ஸ்ரீஜா. அப்புறம் இன்னொரு விஷயம், குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தான். அதனால குழந்தைக்கு பேர் வச்சதுமே அந்த குழந்தையோட காதில் அந்த குழந்தையோட பேரை நாங்கள் 3 தடவை சொல்லுவோம்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. ஸ்ரீஜா பதறாங்க. அது எப்படி முடியும்? ஃபங்க்ஷன்ல எல்லாருமே இருப்பாங்களே, நீங்க எப்படி குழந்தை காதுல பேர் சொல்வீங்க? எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அதெல்லாம் தெரியாது. நாங்க சொல்றதுக்கு நீ சரின்னு சொன்னா நாங்க இங்க இருப்போம். இல்லைன்னா உண்மையை சொல்லிருவாங்கிறாங்க. சரி, இருந்து தொலைங்கன்னு சொல்லிடுறாங்க ஸ்ரீஜா. மாறி மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சூர்யா ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் நீ பழைய மாதிரி இருக்க மாதிரிங்கிறாங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார், நீங்களும் இப்பதான் பழைய மாதிரி இருக்கீங்கங்கிறாங்க. ஆமா, என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நீதான் மாறிங்கிறாங்க. ஹஸ்பண்ட் சார், இந்த புடவை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாறிங்கிறாங்க. சரி, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வா போலான்னு 2 பேரும் போறாங்க. வீட்டில் எல்லாருமே ஹாலில் எல்லாரும் கூட்டிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷமா பேர் வைக்கிற விழாவுக்காக வந்திருக்காங்க. சூர்யா மாறி அப்பதான் கீழே வராங்க. வந்ததுமே ஜெகதீஷ் ரொம்ப பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. சூர்யா மாறி உங்களுக்காக தான் வெயிட்டிங், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கமா சங்கரபாண்டியும் வந்து நிற்கிறாங்க. என்ன சங்கரபாண்டி, நீயே அங்கேயே நின்னுட்டே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது ஒன்றும் இல்லை மாம்சு, இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும்னு சிஸ்டர் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால இருக்கிற இடம் தெரியாமல் நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் எல்லாரும் அங்கேயே நில்லுங்க அப்படிங்கிறாங்க. மாரியோட குழந்தையும் மாரியை விட்டு பிரியாமல் இருந்தது தான் இன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் 3 குழந்தைகளுக்கும் பேர் வச்சு சந்தோஷப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க பார்வதி சித்தர் தான் குழந்தை தேடி வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, குழந்தை தேடி வரட்டும், அப்புறம் சிறப்பாக பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஜெகதீஷ். ஓ அப்படியா, சரி ஐயர் வள்ளியே, ஐயருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருன்னு ஜெகதீஷ் சொல்கிறாங்க. சரி பண்ணி பார்க்குறேன்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க அரவிந்த். அவங்க கரண்ட் போயிருது. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இது என்னது பவர் கட் ஆயிடுச்சு, ஒரு நல்ல விசேஷனால அதுவும் பவர் கட்டாய் வருதே, என்ன பண்ணலாம் மாமா? ஜெனரேட்டர் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. டே, இந்த அவசரத்தில் ஜெனரேட்டர் எப்படிடா ரெடி பண்ண முடியும்? நீ முதல்ல இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க சங்கரபாண்டி. இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணா ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுங்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கரண்ட் வரவே வராது போல இருக்குமாப்ல. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேமெண்ட் வாங்குறதுக்காக இப்படி கரண்ட் கட் பண்ணிட்டானோ என்னவோங்கிறாங்க சங்கரபாண்டி. கரண்ட் இல்லைங்கிறக்காக நல்ல காரியத்தை தள்ளி போட முடியுமா என்னங்கிறாங்க. இல்லை நல்ல காரியம் நடக்கும்போது கரண்ட் கட் ஆகுறது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்கிறாங்க ஜெகதீஷ். பார்வதியும் சொல்றாங்க, ஆமாண்ணே நீ சொல்றதும் எனக்கு சரின்னு தான் படுதுங்கிறாங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல சடோன்னு போட்டிருந்தது, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, அதனால தான் கரண்ட் இல்லைன்னு சூர்யா சொல்றாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க ஜெகதீஷ். மாம்ஸ், கரண்ட் இல்லைன்னா இப்போ என்ன, கேண்டீன் லைட்டு கொளுத்திக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்திடலாமே, மாடர்னா இருக்குமல்ல, நல்லாவும் இருக்கு பாக்குறதுங்கிறாங்க. டே, பேசாம லூஸ் தனமா உளராத, கம்மன் இருங்கிறாங்க. ஆமா, நல்ல விஷயம் சொன்னா மாம்ஸ்க்கு பிடிக்காதுங்கிறாங்க. சரி, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஐயர் வேறு வரலையே, அவர் வந்தாருன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். யாரும் அங்கேருந்து வராங்க. அடடடா, சொர்ணலட்சுமி மாதிரியே நகை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வருதே சிஸ்டர் அப்படின்னு பார்க்குறாங்க. என்னோட ரூம்லேயும் கரண்ட் இல்லை, இங்கேயும் கரண்ட் இல்லையா? அப்போ பீஸ் எல்லாம் செக் பண்ணிட்டியா பாண்டிங்கிறாங்க. எல்லா பக்கம் செக் பண்ணியாச்சு, கரண்ட் இல்லை, இப்போ அதுக்கு வராது சிஸ்டருங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் இருக்கட்டும், நல்ல நேரம் முடியிருக்கலையே, நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலான்னு அரவிந்த் கேட்குறாங்க. சரிங்கிறாங்க தாரா. ஸ்ரீஜா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு தாரா கூப்பிட்றாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஸ்ரீஜா வர்றாங்க. அவங்களுக்கு பின்னாடியே குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் வர்றாங்க. மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அச்சச்சோ, சொல்லிடாத மாதிரி பேர் வைக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வராங்க ஸ்ரீஜா. ஸ்ரீஜாவுக்கு பயமா இருக்குதோ, அச்சச்சோ மாறிக்கு இது ஏதாவது கேட்டுருவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டே மாறியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகதீஷ் அவங்கள பார்த்துட்டு இவங்க 2 பேரும் யார் ஸ்ரீஜான்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக நான் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வணக்கம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்ன ஸ்ரீஜா, குழந்தை தூங்கிட்டாலாங்கிறாங்க. ஆமாம் அத்தை தூங்கிட்டா, அதான் தொட்டிலில் போட்டு வந்திருக்கேங்கிறாங்க. சரி சரி, அரவிந்த் நீ ஐயருக்கு ஃபோன் பண்ணிட்டியான்னு ஜெகதீஷ் கேட்குறாங்க. ஆகிட்டே இருக்குது, ஃபோன் பண்ணுங்கிறாங்க. உடனே அரவிந்த் ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக ஆட்டோ வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஆட்டோ சத்தம் கேட்குது மாப்பிள்ள, ஐயர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சங்கரபாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சாஸ்திரி குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே காற்று சலார் சலார்னு கதவு ஜன்னல் எல்லாம் படார் படார்னு அடிச்சிட்டு இருக்குது. சங்கரபாண்டி ஐயோ என்னது பேய் காத்து மாதிரி இவ்வளோ வேகமாக அடிக்குதுன்னு பார்க்குறாங்க. என்னது திடீர்னு காற்று இவ்வளோ வேகமாக அடிக்குது, ஒன்றும் புரியலையே, கரண்ட் வேற இந்த நேரம் பார்த்து இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது இவ்வளோ பெரிய காற்றா இருக்குது, ஒருவேளை அந்த தேவியோட வேலையா இருக்குமா அப்படின்னு தாரா மனசுல சந்தேகம் வருது. ஆஹா இருக்காது அப்படின்னு சமாதானம் வைக்கிறாங்க. சாஸ்திரி குழந்தையோட உள்ள வரும்போது கரண்ட்டும் வந்துருது, காத்து நின்னுருது. என்ன சூரிய மாப்பிள்ளை இன்னைக்கு சடோன் நீங்க, ஆனா கரண்ட் வந்துருச்சே, நானும் கூட கரண்ட் வராதுன்னு தான் நினைச்சேன், ஆனா வந்துருச்சு, அதுவும் தெய்வாதீனமா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க தேவி குழந்தைய எடுத்துட்டு வராங்க. சாஸ்திரியை பார்த்ததும் ஜெகதீஷ்
ஜெகதீசன் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கமா சூர்யாவுக்கும் மாரிக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க சாஸ்திரி வந்ததும். ஆமா நீங்க எங்கீங்க அப்படின்னு சூர்யா கேக்குறாங்க. ராகவன் ஐயர் வெளியூர் போயிருக்காங்க. அவர்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கொடுத்து என்ன அனுப்பி வச்சாருன்னு சொல்றாங்க சாஸ்திரி. ஓ ராகவன் ஐயர் அனுப்பி வச்சாரா? ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. சங்கரபாண்டி கேக்குறாங்க. ஏன் ஐயரே இந்த வயசுல போய் கை குழந்தையோட வந்திருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. குழந்தைக்கு அம்மா இல்லையாங்கிறாங்க. குழந்தைக்கு அம்மா இல்ல, இது என்னோட பேத்தி. குழந்தை பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்து போயிட்டு அப்புறமா நான் தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறேன். குழந்தையோட அப்பா வெளியூர்ல வேலை பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. குழந்தைக்குன்னு யாருமே இல்லை, என் பொறுப்பு தான் இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த வயசுலயும் குழந்தைய சிறப்பாக பார்த்துட்டு இருக்கீங்களே, பெரிய விஷயம் தான் சாமிஜின்னு சொல்றாங்க. சரி, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சில சடங்குகள் செய்யணும்னு சொல்றாங்க சாஸ்திரி. என்ன சடங்கு செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க, மாறி குழந்தைய பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு மாறி போய் நீ குழந்தைய வாங்கிக்கோங்கிறாங்க. சரின்னு சந்தோஷமா போய் மாறி குழந்தைய வாங்கிக்கிறாங்க. மாறி குழந்தைய எடுத்துட்டு போய் ஆசையா அன்பா முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. தாரா பக்கத்துல தான் போய் நிக்கிறாங்க. தாராவுக்கும் குழந்தைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கு, முட்டாம நின்றுட்டு இருக்காங்க. மாறி குழந்தைய கொஞ்சறத தாரா வேண்டா வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகதீஷ் பார்வதி அம்மா கிட்ட சொல்றாங்க, குழந்தை ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க. சாஸ்திரி பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கோங்கன்னு சொல்றாங்க. முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணிடுவோம், எல்லாரும் கும்பிட்டுக்கோங்கன்னு சாமி கும்பிடுறாங்க. மாறி வச்சிருக்கிற குழந்தைக்கு பக்கத்துல தான் தாரா நிக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதத்துல அவங்களும் முட்டாம நின்றுட்டு இருக்காங்க. பேர் வைக்கிற குழந்தைங்களை 2 குழந்தைங்களும் கொண்டு வாங்கன்னு சாஸ்திரி கூப்பிடுறாங்க. ஸ்ரீஜா போய் குழந்தைய எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. ஸ்ரீஜாவும் போய் குழந்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹாசினியும் குழந்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மாறி வச்சிருக்கிற குழந்தைய மட்டும் அவங்க வேண்டா வெறுப்பா பார்த்துட்டு இருக்காங்க. தாரா வர வேண்டிய இடத்துக்கு குழந்தை வந்து சேர்ந்துருச்சு. அடுத்தது தாராவுக்கு வைக்க போற ஆப்பு பெரிய அப்பா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.